அவன் நல்லா படிப்பான், நான் கொஞ்சம் சுமாராக தான் படிப்பேன். அப்படி தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு உள்ள இன்டெப்த்தாக என்ன அப்படிங்கிறத யாரும் வந்து ஆய்வு பண்ணது கிடையாது. எல்லா தனிப்பட்ட நபருக்கும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். இண்டிவிஜுவலாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இது வரும் வராதுங்கிறது சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் வந்து சொல்கிற உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சொல்லலை, பெரிய குருன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் லைவில் இருக்கிற அவங்களுக்கே சொல்லிகிட்டு இருக்கேன். உனக்கு இதுக்கு மேலே ஸ்டேஜ் வராது, அது உனக்கு தெரியாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது இன்னைக்கு அது என்ன மாதிரி பேசும் பொருளாக இருக்கா இல்லையாங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. அது என்ன செயலுங்கிறத நம்ம சொல்கிறோம். இது ஒரு நம்பிக்கை அடிப்படையில் சொல்கிறது கிடையாது. அப்போ அவங்க போனவங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்னா, இப்போ உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு என்னென்னா, தியானம் உட்காந்திங்க, ஒரு சாது சொல்லி கொடுத்தாரு, அடுத்ததுன்னா கொஞ்சோண்டு உங்களுக்கு ஒரு மாற்றம், உடலில் சில நரம்புகள் வெளிக்கும். இப்போ அதுவே உங்களுக்கு அதிசயமாக இருக்குது. இப்போ நாங்கள் பார்க்குறத பார்த்தீங்கன்னா அதிசயம்னு சொல்ல மாட்டீங்க, நீங்களே அதிசயம்தான். இப்போ நான் எதை சொல்கிறேன்னா, உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை அவருக்கே தெரியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உனக்கு வந்து நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டா உன் லைஃப் மாறிடும், சேஞ்ச் ஆயிரும். அதனால் உனக்கு ஒரு 10% சேஞ்சை தான் என்னால் கொடுக்க முடியும். இப்போ என்னால் தூக்கி விட முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஏன் முடியலை, ஏன் செய்யலை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இதே தான் ராமகிருஷ்ணர். அவரால் முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. அந்த சூழல்களை அப்படி தான் கையாளும். உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழ்கிறீங்க, சூப்பராக வாழ்கிறீங்க. ஆனால் இன்னும் பெட்டர்மெண்ட்டாக வாழ முடியாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் அறியும் திறன் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான். அப்படி ஒரிஜினாலிட்டியே வந்து சூட்சமம் தான், இது ஒரிஜினல் இல்லை. அதே மாதிரி தான் இந்த உலகம். ஆல்ரெடி இந்த உலகம் அப்படி இருக்குது, விரிஞ்சு அதுக்குள்ளே நீங்கள் வந்து உழுவுறீங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் இது உளுந்துட்டீங்க, ஆனால் 2 பேரும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் 2 பேர் தனித்தனியான ஆள் விஷயம். அப்போ எனக்கு தேவைப்படும் போது நான் வந்து அந்த அறியும் திறனை ரொம்ப விசாரமாக ஓப்பன் பண்ணுவேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கர்த்தருடைய செயலையோ இல்லை புத்தருடைய செயலையோ நான் அறியணும்னா நான் வந்து விசாரமாக அதை ஓப்பன் பண்ணுவேன். உலகம் முழுக்க வந்து தியானம் வந்து பல்வேறுபட்ட தியானம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பல்வேறுபட்ட உரைகள், பல்வேறுபட்ட குருமார்கள் இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் ஒரு நீங்கள் எப்படி உங்களுடைய ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்கள் கல்லூரியிலே படிக்கிற எல்லா பேருமே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த மார்க்கோட ரேடியேஷன், அந்த பாயிண்ட் அவுட்டுக்கு வந்து குறையும், தெரியும். அது நீங்கள் 100ல் எல்லாருமே 100ல் இருக்க மாட்டீங்க. நீங்கள் எல்லாம் கிளாஸ்மேட்டை மட்டும்தான் பார்த்துருக்கீங்க, நல்லா படிப்பான்னு தெரியும். ஆனால் அந்த ரேஷியோ வந்து குறையும், உங்களுக்கும் உங்கள் சுற்றி இருக்கிற மாணவர்களுக்கும் குறையும். அந்த ரேஷியோவில் நீங்கள் என்ன ஆய்வாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் நல்லா படிப்பான், நான் கொஞ்சம் சுமாராக தான் படிப்பேன். அப்படி தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு உள்ள இன்டெப்த்தாக என்ன அப்படிங்கிறத யாரும் வந்து ஆய்வு பண்ணது கிடையாது. இது வந்து நீங்கள் அதை வந்து ஆய்வாக பண்ணணும். எனக்கு வரல அப்படிங்கிறது மட்டும் அது இல்லை. எனக்கு வரல, ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது கிடையாது. ஏன் வந்துச்சு, ஏன் வரல, இதுதான் இது இங்கே தெரிஞ்சுக்க மாட்டாங்க. வரல அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ ஒருத்தருக்கு வரல, நீங்க இருக்கிற நிலையில இருந்து அவருக்கு ஏன் வரல, ஏன் வந்துச்சுன்னு பார்க்க முடியும். அப்போ நீங்க ஏன் ஒருத்தர்கிட்ட அதை சொல்றது? நான் அதை சொல்ல தானே ட்ரை பண்ணுறேன், சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறேன். தனிப்பட்ட நபருக்கு சொல்றேன். எல்லா தனிப்பட்ட நபருக்கும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். இண்டிவிஜுவலாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இது வரும் வராதுங்கிறது சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். இது உங்களுக்கு வராதுன்னு நீங்க டைரக்டா சொல்லியிருக்கிறேன், நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். அதை நான் வந்து சொல்ல தான் ட்ரை பண்ணுறேன். சொல்ல ட்ரை பண்ணுறது இல்லை, பல முறை என்னுடைய உரையோட பிரதானமே அதுதான் இருக்கும். நான் வந்து சொல்கிற உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சொல்லலை, பெரிய குருன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் லைவில் இருக்கிற அவங்களுக்கே சொல்லிகிட்டு இருக்கேன். உனக்கு இதுக்கு மேலே ஸ்டேஜ் வராது, அது உனக்கு தெரியாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதனால் எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நீ ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து நீங்கள் பார்க்க போகிறத நான் முன்னாடியே பார்த்து சொல்கிறேன், அவ்வளோதான். அவர் இன்னொரு 15 வருஷம் கழித்து அதை அனலைஸ் பண்ண போகிறாரு, நீங்களோ அவரோ சேர்ந்து பண்ண போகிறாங்க. அதை நான் முன்னாடியே சொல்கிறேன், அவ்வளோதான். அது இன்னைக்கு அது என்ன மாதிரி பேசும் பொருளாக இருக்கா இல்லையாங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. அது என்ன செயலுங்கிறத நம்ம சொல்கிறோம். இது ஒரு நம்பிக்கை அடிப்படையில் சொல்கிறது கிடையாது. இது ஒரு நம்பிக்கை அடிப்படையில் சொல்லவும் முடியாது. அது கம்ப்ளீட்டாக அதுதான், அது ஒரு சேஞ்ச் உருனா தான். நான் தான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொருத்தர் பாயிண்ட்லேயும் மாறும் மாதிரி அந்த பாயிண்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு மலையை பார்க்குறீங்க,
அது உங்களுக்கு வியூவாக இருக்கும். ஒரு காலகட்டத்தில் வியூன்னு போய் அதுதான் ஒரிஜினல்னு தெரியும். நீங்கள் பார்க்கறது தான் ஒரிஜினல். நீங்கள் வந்து ஒரு வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டே இருக்கீங்கல்ல, அது இந்த வியூ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறீங்க. அதே வியூவை இன்னொருத்தருக்கு வந்து பார்க்கும்போது அவருக்கும் பிடிக்கும். ஆனால் அதை அவர் வேறு விதமாக அதை ரசிப்பார். நீங்கள் பார்த்து ரசிக்கிற விதமாக அது மாதிரி ரசிக்க மாட்டார். நீங்கள் ஒரு 9 பேர் ஒரு 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 குழுவாக போகிறீங்கன்னா 9 பேருக்கும் அந்த இடம் பிடிக்கும். ஆனால் 9 பேர்த்துக்கிட்டே அந்த விஷுவல் வெவ்வேறு மைண்ட் செட்டில் இருக்கும். அப்போ அந்த வியூவை உங்களுக்குள்ள ஒரு செயல் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் அந்த வியூவே அதுதான் நிஜம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலுக்கு நீங்கள் மாறுவீங்க. அப்போ உங்களுடைய என்னன்னா அதோடைய ஒரிஜினாலிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்டெப்த்தாக உங்களுடைய உள்ள ஹார்மோன்கள்லாம் மாறும். இன்னும் ஷார்ப்பாக ஒரு லென்ஸோட அதிக ஷார்ப்பாயிரும். இந்த தியானம், இந்த மாற்றங்கிறது அது அவ்வளோ பெரிய ஷார்ப்னஸை ஏற்படுத்தி கொடுத்து, அப்போ உங்களுடைய அதோடைய ஒரிஜினல் தன்மையை அறியறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து உங்களுக்கு எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் கிடைக்கிது. அப்போ இது வந்து லேசுப்பட்ட செயல் கிடையாது. இதுக்குள்ள உடல் வந்து புண்ணாயிரும், துன்பமாயிரும், கஷ்டமாயிரும். இதுக்கு நம்பகத்தன்மை வேற கிடையாது. இதை நீங்கள் எப்படி சொல்லி மக்கள்கிட்ட புரிய வைப்பீங்க? இப்போ இதனால மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நடக்கலாம், நடக்காட்டியும் போகலாம். அப்போ அவங்க போனவங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்னா, இப்போ உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு என்னென்னா, தியானம் உட்காந்தீங்க, ஒரு சாது சொல்லி கொடுத்தாரு, அடுத்ததுன்னா கொஞ்சோண்டு உங்களுக்கு ஒரு மாற்றம், உடலில் சில நரம்புகள் வெளிக்கும். இப்போ அதுவே உங்களுக்கு அதிசயமாக இருக்குது. இப்போ நாங்கள் பார்க்குறத பார்த்தீங்கன்னா அதிசயம்னு சொல்ல மாட்டீங்க, நீங்களே அதிசயம்தான். விஷயம் அதிசயம் கிடையாது, நீங்களே அதிசயமாக போயிடுவீங்க. இப்போ உங்களுக்கு நடக்கிற விஷயம் அதிசயமாக இருக்குது. எங்களுக்கு வந்து அதிசயமாக இல்லை, நாங்களே அதிசயம்தான். ஏன்னா இது வந்து நடக்குமான்னு தெரியாது, ஆனால் இது வந்து அப்படி ஒவ்வொரு க்ரோத்தாக அது வந்து வளர்ச்சியை வந்து அது மேற்கொள்ளும். அது வந்து அந்த ஒரு ஸ்டெப் இருக்கும். இப்போ கீழே இருக்கிற எல்லா பேருக்கும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற எல்லா இடத்துலையும் தியானம் போதிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட் நடக்கிறது வந்து அவங்களுக்கு பெருசாக பிரம்மாண்டமாக தெரியும், பிரம்மாண்டமாக காட்டும். அவங்க உடலுக்குள்ளே நடக்கிறது, அவங்க விஷயம், அவங்க குருவை பார்க்கறது எல்லாம் இருக்கும். ஆனால் இது பத்தாது. இது வந்து எப்படின்னா இப்படி எல்லாம் நிகழும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் தான், அது ஒரு ட்ரையல் தான். ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து அந்த ஒரு விடுதலை அடையணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள்ல இருக்காங்கன்னா, அந்த விடுதலை அடைஞ்ச நிலையில இருக்கிற சாதுக்களுக்கு அவங்கள தூக்கி விடுற இது பவர் இருந்தாலுமே சிலர் பண்ணுவாங்க, சிலர் பண்றது இல்லை. ஏன் ஐயா? இல்லை, ஒருத்தரை தூக்கி விடணும், ஒருத்தரை இறக்கி விடணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் ஒன்றும் இல்லை. நீங்கள் 2 விஷயம் பார்க்கணும். ஒரு சாதுவுக்கு ஒருத்தர் தூக்கி விடுறதுக்கு முடியும். அந்த சாது நீங்கள் யாருன்னு கொஞ்சம் உங்களை இன்னும் அறியும் திறனை கூட கம்மியாக கூட அவருக்கு இருக்கலாம். மேபி இந்த உங்க யாருன்னு ஆப்போசிட்டில் தெரிஞ்சிட்டா அதை தூக்கி விடுறதுக்கு அவர் ட்ரை பண்ணியிருக்கலாம். மேபி யாருன்னு தெரியலை அப்படின்னா கூட அது வந்து அவர் ஏன் தூக்கி விடணும் அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். நான் எதை சொல்கிறேன்னா, உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை அவருக்கே தெரியாமல் கூட இருக்கலாம். யார் என்ன நீ வளர்ச்சியில் இருக்கிற, என்ன மாதிரி ஒரு நிலையில் வந்திருக்க, அங்கேருந்து வந்திருக்கிற, எதற்காக வந்திருக்கிற, இப்போ என்னையும் பார்க்க வந்திருக்க அப்படிங்கிறத அவரு கூட அந்த அறியும் திறன் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அறிஞ்சிட்டு உனக்கு இவ்வளோ தான், இதுக்கு மேலே நான் வந்து உன்னை பார்க்க தான் முடியும், ஆசீர்வாதம் பண்ண முடியும், நீ வந்து பிரயாணம் பண்ணு, பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது இன்னொருத்தன் அவன் வந்து உன்னை ஹெல்ப் பண்ணுவான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உனக்கு வந்து நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டா உன் லைஃப் மாறிடும், சேஞ்ச் ஆயிரும். அதனால் உனக்கு ஒரு 10% சேஞ்சை தான் என்னால் கொடுக்க முடியும், இதுக்கு மேலே என்னோட சேஞ்சை கொடுக்க முடியாதுன்னு அவன் டிஸ்கஷன் பண்ணாமே சொல்லிடுவான். அது டிஸ்கஷனாக பண்ண மாட்டான், அதை அவன் சொல்லாமல் சொல்லிவிட்டு போயிடுவான். இப்படிதான். இப்போ நாம் பார்க்கறது வேற, எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணிடுங்க அப்படிங்கிறது. அப்படி இது வந்து செய்ய முடியாது. இப்போ நாம் அப்படி செஞ்சால் ஏன் உரை நிகழ்த்தணும்? தூக்கி தானே விடணும், பேச வேண்டிய அவசியம் இல்லையே. வந்திருக்கவங்களுக்கெல்லாம் தூக்கி தானே விட்டுட்டு போகணும், நீ அடுத்தபடிக்கு ஏறி போடிடு அப்படின்னு சொல்லிட்டு தானே போகணும். இப்போ அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுதான் இதை வந்து வெறும் வார்த்தையாக டிஸ்கஷன் பண்ணாமல் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் அதோட ஒரிஜினாலிட்டி தெரிஞ்சிடும். அதுதான் ஒரு பெரிய ஒரு லேர்னிங் ப்ராசஸ் இருக்குது. ஒரு பெரிய, நான் சொன்னேன்ல, இப்போ ஒருத்தர் தூக்கி விட்டுருக்கலான்னு சொன்னேன்ல,
இப்போ என்னால் தூக்கி விட முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஏன் முடியலை, ஏன் செய்யலை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இதே தான் ராமகிருஷ்ணர். அவரால் முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. அந்த சூழல்களை அப்படி தான் கையாளும். அந்த சூழல்கள் அதனால தான் அறியும் திறனை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு அறியும் திறனை ஒருத்தருக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா அவரை எப்படி கைட் பண்ணணுங்கிறதுக்காக தான் கொடுக்கறது. இப்போ நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு ஆரம்பத்தை சொன்னேன், உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழ்கிறீங்க, சூப்பராக வாழ்கிறீங்க. ஆனால் இன்னும் பெட்டர்மெண்ட்டாக வாழ முடியாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் அறியும் திறன் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ அறியும் திறன் இருந்தவன் மிஸ்டேக் பண்ணுவானா? ஒரு பொலிட்டிக்கல்வாதி மாதிரி நடந்துக்குவானா? நடந்துக்க மாட்டான்ல. ஸ்கீம் கொண்டாட மாட்டான். சூட்சமம் அப்படிங்கிறது கிடையாது. என்ன சூட்சமம்னா என்னன்னா, ரியல் அப்படி ஒரிஜினாலிட்டியே சூட்சமம் தான். இது ஒரிஜினல் இல்லை. அது நம்ம இப்போ உலகம் முழுக்க இருக்கிற மக்களை ஒரே இடத்துல ஒரிஜினல்னா நான் இருக்கிற இடம் தான் ஒரிஜினல். இப்போ என்னை பார்த்தா ஒரிஜினல்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் ஒரே இடத்துல வர முடியாதுல்ல. இப்போ இந்த உலகமே நிஜம்தான். அப்போ இந்த சூட்சமத்தில் நீ எந்த கல்லில் போய் உட்காந்துருக்கலாம், எந்த பாறையில் உட்காந்துருக்கலாம், எந்த மரத்தில் உட்காந்துருக்கலாம், உன் வீட்டில் துணி காய போகிற இடத்துல கூட உட்காந்துருக்கலாம், என் பாத்ரூமில் கூட உட்காந்துருக்கலாம். அந்த இடத்துக்குள்ளேயும் உனக்கு ஒரு விஷயம் நிகழுங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்துடைய செயல். இப்போ அது நீ எல்லா இடத்துக்குள்ளேயுமே உன்னால் அதை சாத்தியப்படுத்திக்க முடியும். இப்போ என் இடத்துக்குள்ளே நீ என்ன சாத்தியப்படுத்துறதுக்கு வாய்ப்பு என்ன இருக்கும்னா, இன்னும் கொஞ்சம் உனக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் சாத்தியப்படுத்திக்கலாம். இப்போ என் இடத்துலேருந்து உனக்கு என்ன ப்ளஸ்ஸாக என்ன இருக்க போகுதுன்னா, நீ உன்னோட ஜேர்னியை கொஞ்சம் சிரமமாக நீ எடுத்துக்க மாட்டேன். அதுதான் இதில் இருக்கிற பெரிய விஷயம். வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா உனக்கு இங்கே நீ உட்காந்தோடனே உனக்கு தியானம் கிடைக்க வாய்ப்பு உருவாகும். சில இடங்களில் உனக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீ அதுக்கப்புறம் அதை மூவ் பண்ணணும். ஏன்னா நான் கொஞ்சம் அந்த இடத்த சரி செஞ்சு வச்சுருக்கிறேன். அதுதான் இந்த இடத்துக்குள்ளே இருக்கிற ப்ளஸ். வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வருங்காலமோ நிகழ்காலமோ எதிர்காலமோ பார்த்து சொல்றீங்களா? இல்ல அது எப்படி அது உணரும் தன்மை அது எந்த நிலையில நடக்குது? அப்ப அறியும் திறனை நோக்கி எல்லாரும் நவரணும்னா, தியானத்துல இருந்து அது பொறுமையா வரும்னா, அது எந்த மாதிரி உணர்வு நிலைக்கு அது வரும்? இப்போ அறியும் திறன்னா வெறும் ஒன்றை மட்டும் பார்த்து அறிஞ்சு சொல்றது இல்லை. புரியுதுங்களா? இந்த உலகத்தையே சுழற்சி. அப்ப அறியறது உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் அறியும் திறன் கிடைச்சிச்சுனாதான் எல்லா பொருளையும் பத்தி நமக்கு ஒரு புரிதல், கரெக்டான ஒரு ஸ்கேல் வரும். அதுதான் அந்த தனி மனிதனை நீங்க பார்க்கும்போது அந்த மனிதன்ட்டு நீங்க என்ன பாக்குறீங்க? கர்ம பதிவுகளை பாக்குறீங்களா? இல்ல, அதுதான் நான் தெளிவா நேத்தையோட காணொலியில எல்லா காணொலியிலையும் சொல்றது, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த உலகத்துக்கு ஒரு கால சுழற்சின்னு இருக்கு, காலம் நேரம்னு இருக்கு. உங்களுக்கும் காலம் நேரம்னு இருக்கு. இப்ப நீங்க 2 பேரும் ஒண்ணு கிடையாது. இந்த உலகம், இப்ப நீங்க உங்க அம்மா, நீங்க 2 பேரும் ஒண்ணா? உங்க அம்மாவுக்கு ஒரு ஜாதகம் இருக்கு, உங்க அம்மாவுக்கு ஒரு ராசி இருக்கு, உங்க அம்மா ஒரு ரேடியேஷன்ல இருக்காங்க, நீங்க ஒரு ரேடியேஷன்ல இருக்கு. இப்ப 2 பேரும் ஒண்ணு சேர்றீங்க. அதே மாதிரிதான் இந்த உலகம். ஆல்ரெடி இந்த உலகம் அப்படி இருக்கு, விரிஞ்சு. அதுக்குள்ள நீங்க உழுவுறீங்க. இப்ப நீங்க 2 பேரும் இது உளுந்துட்டீங்க. ஆனா 2 பேரும் ஒண்ணும் கிடையாது. நீங்க 2 பேரும் தனித்தனியான ஆளு. அது வேற மாதிரி செயல்படும், நீங்க வேற மாதிரி செயல்படும். புரியுதுங்களா? இப்ப இந்த அறியும் திறன் என்னன்னா, அது எப்படி செயல்படுதுன்னு அறிஞ்சிட்டீங்கன்னா, அது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க இங்க வாழ்றது ஈஸி. புரியுதுங்களா? நல்லா புரியுதா இல்லையா? அதான் அறியும் திறன்கிறது எனர்ஜி இருந்தாதான் அறிய முடியும். அந்த அறியும் திறன் மனிதத்தன்மையிலேருந்து அறிய முடியல. அப்ப மனிதத்தன்மைங்கிறதும் ஒரு எனர்ஜி தான். அந்த எனர்ஜி பத்தாது உனக்கு. அந்த எனர்ஜியால நீ ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அந்த எனர்ஜியால நீ கூகுளில் தான் போயோ இல்லை ஆன்லைனில் போய் நீ யாரையாவது ஒருத்தர்னா நீ செக் பண்ணுவ. நான் 5 நிமிஷத்துல கண்ணை மூடிட்டு அதை நான் கண்டறிவேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சுழற்சியை என்னால் போய் அறிஞ்சிட்டு வந்துட முடியும். நீ அதுக்கு போய் தேடிக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்ப. அதை நான் சொல்றத நீ நம்புறியா நம்பலையாங்கிறத தாண்டி, அங்கே நீ நம்பிக்கையோட ஒரு விஷயத்த பண்ணிக்கிறியோ இல்லையோ, நான் அதை நம்பிக்கையோட பார்த்து அந்த விஷயத்தை அதோட க்ளோஸ் பண்ணிட்டு நான் அடுத்த வேலைக்கு போயிடுவேன். அதுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப எனக்கு தேவைப்படும் போது நான் அந்த அறியும் திறனை ரொம்ப விசாரமா ஓபன் பண்ணுவேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கர்த்தருடைய செயலையோ இல்லை புத்தருடைய செயலையோ நான் அறியணும்னா
நான் வந்து விசாரமாக அதை ஓப்பன் பண்ணுவேன். அந்த காலகட்டத்துக்கு போகிறதுக்கான அந்த சூழலை நம்பகத்தன்மையான என்ன இருக்கோ அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவேன். அது முடிச்ச உடனே அதுலேருந்து வந்து இயல்பாக இப்போ இருக்கிற இந்த தன்மைக்கு நான் மாறி வந்துடுவேன். இதுதான் இது. அப்போ எனக்கு இது கிடைச்சது என் தாய் தகப்பனோட நான் வளர்ந்து அந்த மனிதனாக இருந்த அந்த மூளை, அந்த ரேடியேஷன், அந்த உயிர் தன்மையிலேருந்து இல்லை. இந்த யூனிவர்சல்லிருந்து இருக்கக்கூடிய அந்த பவர்லேருந்து, அந்த சக்தியிலேருந்து தான் இந்த அறியும் திறன் கிடைச்சு. இந்த அறியும் திறன் உங்களுக்கு நேர்ந்தது எப்படி? தியானத்து மூலமாவா இல்ல பல இந்த பிறவின்னு நீங்க சொல்றீங்களா இல்ல பல பிறவிகளா பல பிறவிகள், ஒரு பிறவியோட செயல் கிடையாது. இது நேச்சரா இந்த மாதிரி நிறைய பிறவிகள்ல இந்த மாதிரி தியானம் மலர்ந்துகிட்டே இருந்திருக்கு, நடந்திருக்கு. அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கு. அதோடைய தொடர்ச்சி தான் இது ஒண்ணு. இரண்டாவது வந்து இது தெளிவா இது நிகழ்த்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதோட இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு சவாலில் தான் நிகழ்ந்துச்சு. ஒரு ஈஸியாக அது வந்து ஏதோ ஒரு அறையில் ஒரு நாள் 2 நாளில் அது நிகழப்பட்டதில்ல. பல ஆண்டுகளுக்கு பல ப்ராப்ளங்களில் பல விஷயங்களில் அது நிகழப்பட்ட ஒரு சம்பவம் தான். அப்போ பல பிறப்போட தொடர்புகள் இருக்குது, பல சம்பவங்கள தொடர்பு இருக்குது, பல ப்ராப்ளங்கள்லேருந்து அதை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில காலங்கள்லாம் நமக்கு எப்படி இருந்துச்சுன்னா அந்த அறியும் திறன் கொஞ்சம் வந்தும் நம்மளுடைய மனித தன்மையும் இருந்தும் ரெண்டுக்கும் ஒரு 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 வார். அறியும் திறனில் ஒரு 5% 10% சரியாக அறியறது முடியுது. இந்த மனித தன்மையில் அதை அறிய விடமாட்டுது. அந்த மாதிரி சவால்களையும் சந்தித்த காலம்லாம் இருக்கு. அப்போ அதை முழுசாக அதை வந்து சரி செய்யறதுக்கான காலங்கள் வந்து காத்திருக்க வேண்டியதாக இருக்கு. அது மாறுற வரைக்கும் அது காத்திருக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ இந்த நிலவு பௌர்ணமி வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். முழுசா பார்க்கணும்னா நம்ம காத்திருக்கணும். அந்த மாதிரி அதை வந்து காத்திருந்தோம். அது காத்திருந்ததுக்கு என்னன்னா அதுவாக நேச்சராக அந்த வேலை செய்ய 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 அது அப்படியே மாற தொடங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு இடத்துல ஒரு புகை அப்படியே வந்து உள்ளே வந்து வெளியில் போகிறதுக்கே வழி இல்லாமல் ஒரு ஒரு காற்றே போகாத இடத்துல அடைச்சி வச்சுட்டா ஒரு முன்னாடி அந்த புகை உள்ளே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற புகையை வெளியில் எடுத்துட்டு இன்னொரு புகையை உள்ளே ஆட் பண்ணால் எப்படி இருக்கும்? இப்படி தான் அதோடைய செயல் வடிவம். அப்போ அந்த ஞானம்ங்கிறது தியானம்ங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு மனிதன் சேஞ்ச் ஆகுறான். அப்போ அதுதான் அவனுகிட்டேருந்து அந்த ஆசை, பர்ஃபெக்ஷன், அந்த விஷயம் நான் சொன்னேன்ல, ஒரு வியூனா வியூவாக பார்க்கறது வேற, அந்த வியூவாகவே மாறுறதுங்கிறது வேற. அதுக்கு காரணம் அந்த அறியும் திறன் வந்து அது சக்தியாக இருந்து அது மனித தன்மையிலேருந்து விடுபட்டதுனால தான் இது சாத்தியம். இல்லைன்னா சாத்தியம் இல்லைன்னா எப்படி போய் ஒரு தனி மனிதனை போய் எப்படி அறிஞ்சிட முடியும்? ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை, உன் காலம் வேற, நேரம் வேற, உன்னோட டேட் ஆஃப் பர்த், டைமிங் எல்லாமே வேற. ஒரு தனி மனிதன் எப்படி போய் அதை அறிந்து கேப்சர் பண்ணி சொல்லிட முடியும்? ஒருத்தனை சொல்லலாம், பல கோடி பேரை எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு சவால் தானே. அது ஏதோ யூகத்து அடிப்படையில் வேலை செய்ய முடியாது. அப்போ அதை தாண்டி அது இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு பேர் மல்டி பர்சனாலிட்டி அப்படின்லாம் நம்ம வந்து வைக்க வேண்டிய தேவை கிடையாது. இதை சாத்தியப்படுத்துறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்தேன், நான் உணர்ந்தேன், சொல்கிறேன்.